வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசும்படி இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாளுக்கான வார்த்தை யாத்திராகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி உங்களுக்கு வரப்பண்ணுவதில்லை. இன்றைக்கு வியாதியிலே, சில போராட்டத்திலே, பலகீனத்திலே, சரீரத்திலே பாடுகளோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வியாதியை விலக்குவேன், வியாதியை மாற்றுவேன். இன்றைக்கு ஆண்டு தீர்க்க தரிசனமை சொல்லுகிறார். இதை பார்க்கிற ஒரு சிலர் பலகீனப்பட்டிருக்கிறது உண்மை. ஆண்டவர் தரிசனமாய் காண்பிக்கிறார், மகனே மகளே, உன் பலவீனத்தை மாற்றி உனக்கு சுகத்தை தருவேன். இரண்டாவதாக இங்கே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா காரியத்திற்கும் பரிகாரி, அதை பரிகரிக்கிற ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று கூட உன் வாழ்க்கையில எல்லாவித ஆபத்துகளையும் பரிகரித்து, எல்லா போராட்டங்களையும் பரிகரித்து உன்னை ஜெயமாய் அவர் வழி நடத்துவார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன்னுடைய எல்லாவற்றையும் பரிகரிக்கிறதற்கு நீ ஆராதிக்கிற, நீ பார்த்து கொண்டிருக்கிற இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். என்னாலேயோ உன்னாலேயோ உலக மக்களாலே முடியாதவைகள் முழுக்க முழுக்க இயேசுவாலே முடியும், அதில் சந்தேகமில்லை. நானே உன் பரிகாரியை கர்த்தர். உன் கடன் பாரத்திலிருந்து அவர் பரிகாரியாயிருக்கிறார், உன் வியாதியிலே அவர் பரிகாரியாயிருக்கிறார், சமாதான குறைவில் அவர் பரிகாரியாயிருக்கிறார், பிரிவினையிலே பரிகாரியாயிருக்கிறார், உன் தேவைக்கும் அவர் பரிகாரியாயிருக்கிறார். தைரியமாயிரு, உன் பரிகாரியாகிய இயேசு உன்னோடு இருக்கிறார். நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சில காரியங்கள் பரிகரிக்கப்பட முடியாதபடிக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், கிடைக்காதபடிக்கு தேடிக்கொண்டிருக்கிறாய், கையில் சேராதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிறாய், நீ முழுமை அடையாதபடிக்கு பாரப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்று இதே நாளிலே கூட ஒரு சிலவற்றை உனக்கு நான் பூர்ணப்படுத்தி கொடுக்க போகிறேன், சம்பூர்ணப்படுத்தி தரப்போகிறேன். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரியே, மனம் துவண்டு போய் உட்கார்றதை விட்டுவிட்டு எழும்பி பிரார்த்தனை ஜெபித்துக் கொண்டு நீ உன் முதல் அடியை எடுத்து வை. கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். என் அன்பு சகோதரனே, உன்னுடைய சம்பள உயர்வு வெகு சீக்கிரம் உன் பக்கத்திலே வரப்போகிறது. உன் பதவி உயர்வு வெகு சீக்கிரம் உன்னை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் காண்பிக்கிறார், குடும்பமே, நான் உன்னை சமாதானமாய் காத்துக்கொண்டு, நீ பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சமாதானமாய் காத்துக்கொள்வேன். இனி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன், ஒன்றுக்கொன்று என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டு கலங்கி நிற்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன் கலக்கத்தை தூக்கி போடு, நெருக்கத்தை தூக்கி போடு, பாடுகளை தூக்கி போடு, என்னை உள்ளே கொண்டு வா. நானே உன் பரிகாரியை கர்த்தர். முதலிடம் எனக்கு கொடு, என்னோடு பேசு, நான் உன்னோடு பேசுவேன். உன்னோடு பேசி உன்னை நான் பரிகரித்து ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி சாட்சியை வைப்பேன். நன்றி உள்ள ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் நன்றி உள்ள தெய்வம், நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளும், பரிகரியும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.